என்னடா நான் இருந்துச்சுண்ணா கீழே பிளட்டாக இருக்கு பாருண்ணா. நான் ஃபஸ்ட்டு உன் கையை காட்டுண்ணா. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல தனியாக வீடியோ எடுத்து நம்மளோட சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ யூடியூபுக்காக இன்ஸ்டா இருக்குன்னு நம்மளோட சேனலில் இருந்து அந்த வீடியோவை யூடியூப் தரப்புல இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பல வருஷமாக கைவிடப்பட்ட நிலமையில இருக்கிற இந்த ஃப்ளாட்டில் வள்ளின்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ணு 12th ஃபெயில் ஆனதால் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாம் அந்த பொண்ணை ரொம்பவே மட்டம் தட்டி பேசியிருக்காங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு இந்த ஃப்ளாட்லேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. யூடியூப்ல இருந்து ரிமூவ் ஆன அந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த இடத்த நான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஹலோ buddies அண்ட் ஹோமீஸ், வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. நாங்கள் வர வழியிலே எங்களை போலீஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுக்க முடியுமோன்னு தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நான் மட்டும் வரல, என் கூட தினேஷ் வந்திருக்கான். எப்படி மச்சான் ஃபீல் பண்ணுற? பரவாயில்ல, பயமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாமா? ஓகே, வீடியோ எடு. பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். தினேஷ் ஃபாஸ்ட்டாக வாடா. என்னடா லேடிஸ் செப்பல்லாம் இருக்குது? தெரியல, சம்திங் ராங். பில்டிங்கை பார்த்து பயமாக இருக்குது. வா பார்த்துக்கோ. ஏதோ சவுண்ட் கேட்கல? கேக்குதா? வா பார்த்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக வந்து போய் ஆகணுமா? கண்டிப்பாக போய் ஆகணும்டா. என்னடா பண்ணுற? கதவு தட்டி பார்த்தேண்ணா. வா. ஹலோ, யாரும் இருக்கீங்களா? கரெக்டு. உள்ளே யாராவது இருக்கீங்களா? இருந்தால் வெளில வரலாம். ஹலோ, வா எடுப்பாங்களா? வா. சாமி போட்டுருண்ணா. அது லாஸ்ட் டைம் பார்த்தப்போ இருந்துச்சுடா. இதில் இன்னொரு விஷயம் தெரியும், என்ன தெரியுமா? லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த வீடு ஃபுல்லாகவே சாமி ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அதுதான் பெரிய மர்மமாக இருந்துச்சு. ஆமாம், இந்த லாஸ்ட்டா இல்லை மேலே ஒரு பிளாக் ஒன்று, இது ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அங்கேயான்னு தெரில. விநாயகர் சிலை, விநாயகர் ஃபோட்டோ, சாய்பாபா ஃபோட்டோலாம் இருந்துச்சு. ஹலோ, ரொம்ப அமைதியாக இருக்கடா தினேஷ். ஒன்றுலடா, இங்கே வள்ளின்னு ஒரு பொண்ணு 12th ஃபெயில் ஆனதால் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. யார் அது? பார்த்துக்கலாம்டா, ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம்டா. இருடா, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுல, பார்த்துட்டு வந்துடுறாரு. யாரு? வள்ளி நீங்களா?
நான் வந்துண்ணா. எங்கே இருக்கீங்க? நான் போயிடலாம் வேணாண்ணா. நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? நான் பயமாக இருக்குண்ணா எனக்கு. என்ன சொல்லலாம்? என்னடா சொல்கிற? நானே கேட்டு தானடா இருக்கேன். வீடு சைலண்டாக இருக்குண்ணா. பார்த்துக்கலாம், அதுக்கு வீடியோ எடுக்க தானே வந்திருக்கோம், பார்த்துக்கலாம் விடு. நானா நீ? ஏய் ஓகே தானே நீ? போனால் ஒரு மாதிரி பயமாக இருக்குண்ணா. பார்த்துக்கலாம் வா. சத்தம் கேட்குதுண்ணா. வள்ளி நீங்கள் தானே அது? பயமாக இருக்கு. ஏன்னா போயிட்டே இருக்கு நீ. தினேஷ் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நான் நிறைய ஷூட் போயிருக்கேன் ஓகேவா? நீ வந்துட்டு மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோ, ஒன்றுமே ஆகாது. நம்ம ஒன்ஸ் பயந்துட்டா தான் நம்ம அவுட் ஆகிடுவோம். நான் ஒரு மாதிரியே பயமாக இருக்குண்ணா. சத்தம்லாம் கேட்குதுண்ணா. பார்த்துக்கலாம்டா தினேஷ். நான் எதுவும் சரிப்பட்டு வரல. நெகட்டிவாக திங்க் பண்ண, அதை பார்த்துக்கலாம் வா. நான் இது இல்லாமல் யாருன்னா வள்ளி நீங்கள் தானே அது? உங்களால் மறுபடியும் அந்த சவுண்ட் போட முடியுமா? நான் எங்கே தான் கேட்குதுண்ணா. ஓகேடா ஓகேடா ஓகேடா, பேர் சொன்னேன். ஏன்னா பார்த்துக்கலாம்டா. நீங்கள் தான் சவுண்ட் போட்டிங்களா? மேலே எது யாரும் இருக்க மாதிரி இருக்குண்ணா. அதை பார்த்துக்கலாம், போ. வீடியோ பட் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் தனியாக வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அப்போது கூட இவ்வளோ அமைதியாக இல்லை, இப்போ தான் ரொம்ப அமைதியாக இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்துலலாம் சவுண்ட் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. தனியாக வந்தால் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, கூட யாரையாவது கூப்பிட்டு வந்தால் தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்னன்னா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நீ எப்படா ஃபீல் பண்ணுற தினேஷ்? சொல்லு. நான் ரொம்ப பயமாக இருக்குண்ணா. அடிக்கடி சத்தம்லாம் கேட்குதுண்ணா. சைலண்ட்டாக இருக்கா. ஒரு மாதிரியா இருக்குண்ணா எனக்கு. இங்கே பாரு, ஓகே தானே நீ? ஏதோ சரியில்லைண்ணா. இங்கே பாருடா, டே நெகட்டிவாலாம் திங்க் பண்ணாத ஓகேவா? பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அந்த அளவுக்கு உனக்கு ரொம்ப வீக் ஆகிடுவ. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோ. ஏண்டா தண்ணி இன்னி போட்டு வந்துட்டியாடா? கண்ணி இப்படி சவுந்துருக்கு. அப்படிலாம் இல்லைண்ணா. சிரிச்சா எவ்வளோ குழந்த மாதிரி அழகாக இருக்க, அப்புறம் எதுக்கு பயப்படுற? வா, ஆல்ரெடி பார்த்துட்டு போன இடம் தான், நம்ம வள்ளிடா, ஒன்றும் பண்ணாது பாப்பா. சொல்கிற பார்த்துக்கலாம் வா. என்னண்ணா இது? வள்ளி பாப்பா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நானா சவுண்டாக கேட்குதுண்ணா. பார்த்துக்கலாம். பாப்பா நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? கேக்குதா? சவுண்டாக கேட்குதுண்ணா. எங்கம்மா இருக்க? பாப்பா உன்னால என் முன்னாடி வர முடியுமா? வள்ளி பாப்பா. தினேஷ் ஓ நீ கேளு. பயமாக இருக்கண்ணா எனக்கு. ஒன்றும் இல்லைடா, கேளுடா. பாப்பா நீங்கள் எந்த ஊர்? அந்த லாஸ்ட்ல இருந்து தானே கேட்குது. ஆமாண்ணா. பார்த்துட்டு வந்துடலாம். நான் போவாதண்ணா, வேணாண்ணா. இருடா, அந்த லாஸ்ட்ல இது கேட்குதுடா. சத்தெல்லாம் கேட்குதுண்ணா, வேணாண்ணா, போயிடலாண்ணா. கேரளா சொல்றது பயமா இருக்குண்ணா எனக்கு. எங்கடா போக சொல்ற? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன நீ நம்புறீல? நான் நம்புறேன். நான் இங்கே இருந்து நம்ப முடியலண்ணா, பயமா இருக்குண்ணா. என்னடா அப்படி பேசுற? வா பார்த்துக்கலாம். எங்க இருக்கீங்க? ஹலோ
ஏதோ சவுண்ட் கேட்டுச்சா உனக்கு? நான் இங்கே தானே வந்தோம் திருப்பி இல்லைடா, ஏதோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோம்ல, ஆ இப்போ உள்ளே வெளியில் யாரும் நடந்து போன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சா? எனக்கு கேட்டுச்சுடா, நோட் பண்ணு. கூட யாரோ வர மாதிரியே இருக்குதுண்ணா எனக்கு. நான் விட்டு போகாதண்ணா. வா வா பார்த்துக்கலாம். தினேஷ் ஏதாவது கேள்றா? பாப்பா உனக்கு என்ன ஆச்சு? தினேஷ், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ கம்யூனிகேட் பண்ணுறீல்ல, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுதுடா. ஏதாவது கேளு. எனக்கு பயமா இருக்குன்னா அதான் கேளுன்றா. ஒன்றும் பண்ணாதடா, நான் பார்த்துக்கிறேன்டா, கேளு. பாப்பா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? கேக்குதா கேக்குதா கேக்குதா? வாய்ஸ்லாம் கேக்குதுண்ணா. எல்லா வீடியோ அதை கேட்பேன் ஒன்று கேளுண்ணா. என்னடா கேட்க சொல்ற? போனால் இனிமேல் கூட வரைய மாட்டேன். சரி, ஓகே ஓகே ஓகே. நான் நீ வீடியோ நான் கேட்குறேன். டைட்டாக பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கடா. சேர்த்து பிடிச்சிக்கோ, ஓகேவா? ஆண்ணா. வள்ளி பாப்பா கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுண்ணா. வள்ளி பாப்பா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேக்குதா? வாய்ஸ்லாம் கேக்குதுண்ணா. நீங்க இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? கேக்குதுல்ல? லாஸ்ட் தான் கேக்குது எனக்கு. ஆமாண்ணா. உங்களால முன்னாடி வர முடியுமா? பாப்பா நான் போகாதண்ணா. பார்த்துக்கலாம்டா, நீ சேஃபா வா. நான் பயமா இருக்குது. இது மாதிரி நம்ம சேஃபாக வாங்க. கை கட்ட எடுக்குது. ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா. எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் மத்தியானா கூப்பிடுறேன். ஏதோ பூச்சி போட்டா. நீ ஏன்னா பயமுத்துற? கேக்குதா கேக்குதா? வாய்ஸ் எல்லாத்துலயும் கேக்குதுண்ணா. இந்த டார்ச் நீ வச்சுக்கோ, ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோ. பட் ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வரப்போ தனியாக வந்திருந்தேன். அப்போவும் இந்த சரௌண்டிங்ஸில் தான் கண்டினியூவாக சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போவும் நான் தினேஷ் கூட்டு வந்திருக்கிறேன். இப்போவும் அப்படியே மாதிரி சவுண்ட் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கு. இந்த சரௌண்டிங்ஸில் கண்டினியூவாக சவுண்ட் கண்டினியூவாக சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்த்து பார்த்து எங்க இருக்கீங்க வள்ளி பாப்பா? தினேஷ், மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? தினேஷ், அவன் மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. கண்டிப்பா. யாரு? தங்கச்சி பாப்பா, நீதானா அது? நான் சத்தம் வந்துட்டே இருக்கேண்ணா. கேக்குதுடா. என்னடா எல்லா சைடுல சவுண்ட் கேக்குது?
நான் கூடவே இருந்தேன். வள்ளி பாப்பா தயவு செஞ்சு இங்கே முன்னாடி வாங்க. எங்கடா ஓடுற? சத்தலாம் கேக்குது, நான் வரலண்ணா. இங்கே வாடா, அப்படிலாம் ஓடாத. நான் சத்தலாம் கேக்குது, நான் வரலண்ணா. ஏன்டா இப்படி ஓடுற? நான் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, வா. சரி பண்ணலண்ணா. ஒன்றும் இல்லை, வா வா வா, என் கூட கை பிடிச்சிக்கோ. எங்க இருக்கீங்க? ஹலோ. ஏய், நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். எப்படா உடஞ்சிருக்கும்? இந்த சிங்க் நான் இங்கே பார்த்தேன்டா. நீ நோட் பண்ணியா? இங்கதானே இருந்துச்சு. அதான் நான் மேல கோவமா இருக்குன்னு இருந்தான். கோவமாலாம் இல்லை, நம்ம டீசெண்டாக அப்ரோச் பண்ணால் டீசெண்டாக பதில் போடுவோம். என்ன உடையுது? அது நம்ம மேலே கோவமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த நேரத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கோம். நம்மளை எதுவுமே பண்ணாமல் இங்கே இருக்கிற பொருளை மட்டும் உடைச்சி நான் இங்கே தான் இருக்கேன்னு அதை வெளிக்காட்டுறதுன்னா அதை ஏதோ சொல்ல நினைக்கிது. ஓகேவா? புரியுதா உனக்கு? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு தினேஷ், நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப எனக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஓகேவா? நான் கொஞ்சம் கூட சவுண்ட் கேக்குதா? கத்துற மாதிரி இருக்குதுண்ணா. ஏதோ லாங்கில் இருந்து உள்ள ஏற மாதிரி இருக்குது. ஊ அப்படின்னு கேக்குதா? கேக்குதா? கண்டினியூவா கேக்குதுடா. சவுண்ட் பக்கத்துல வர மாதிரி இல்லை. தினேஷ், ஏதாவது கேளுடா. பாப்பா, நான் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குதுடா இவனே. எங்க முன்னாடி உங்களால வர முடியுமா? நான் மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம்ண்ணா. சரி வா, பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்டா அப்படி மூச்சு வாங்குது உனக்கு? பயமா இருக்குண்ணா. வா வா. கீழடா இருக்குன்னு தெரியலண்ணா. வள்ளி பாப்பா எங்க இருக்கீங்க? ஏதோ சவுண்ட் கேட்கல. சத்தம் அப்போதுமே கேட்டுதானே இருக்கு. என்ன போடணும் இது? அது தெரிலடா, லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அது இந்த ஃபுல்லாக என்னால் படிக்க முடியலடா. பாரு, உனக்கு எதுவும் ஐடியா தோணுதா பாரு. இது தெரியல, நான் ஏதோ மாட்டி வச்சிருப்பாங்க. அது இல்லைடா, என்ன எழுதியிருக்குன்னு ஐடியா தெரியுதா உனக்கு? அது ஐஞ்சிட்டு இருக்கு, சரி தெரியலண்ணா. சரி கீழே போட்டு பார்க்கலாம் வா. நான் பாருங்கண்ணா. என்ன என்னதுடா? ரத்த கரை மாதிரி இருக்கணும். அங்கே ரத்த கரையா? அது ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்குடா. அவ உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா. பெயிண்ட் மாதிரி தெரியலண்ணா. அது இங்கே உடையிறான். அப்படிதானே வந்தோம் நம்ம. பாப்பா, எங்களை எதுவும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? பயமா இருக்கணும் எனக்கு. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். நான் இப்போ உள்ள கால் வச்சு ஒரு செகண்ட் கூட ஆகலையாண்ணா. அதான் சொல்கிறேன்.
அவனை எவ்வளோ சீக்கிரம் முடிய வச்சுட்டு கிளம்பலாம். ஆ வள்ளி பாப்பா, நீ வீடியோட பரிஸ். நான் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஏன்னா நான் தனியாக வந்தப்ப நிறைய விஷயம் நடந்துச்சு. இப்போ எல்லாமே எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே நடக்குது. பட்டு நான் லாஸ்ட் டைம் வந்தப்போக்கும் இப்போ வந்ததுக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை நான் தனியாக வந்தால் ஒரு மாதிரி, யாரையாவது கூட கூட்டிகிட்டு வந்தால் ஒரு மாதிரி அப்படின்னு தோணுது. சரியா ஐடியா இல்லை எனக்கு. நான் பயமாக இருக்குண்ணா எனக்கு. தினேஷ், நான் எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்டா. அது காணுமே. நான் சொல்கிறேன் நீ வெட்டி பார்த்தோம். நான் சொல்லாதண்ணா. ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்தேன்டா. அது அந்த பொம்மையை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அது ஆன்சர் பண்ணிச்சு. இப்போ நான் இவ்வளோ நேரம் கீழே இருந்தோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ மேலே வந்திருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த பொம்மையே கண்ணில் பாருங்க. இப்போ பொம்மை எங்கண்ணா? யாரு? நான் சத்தலாய் கேக்குதுண்ணா. வள்ளி பாப்பா, நீ தான் இப்போ சவுண்ட் போட்டியா? நான் சத்தம் கேட்டே இருக்குண்ணா. பாப்பா, என்னோட ஞாபகம் இருக்கா? கேக்குதா? நீ சொல்ற ஆன்சர் எல்லாம் வச்சு பாக்குறப்ப என்னோட ஞாபகம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கறதுக்கு தனியா வந்திருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உனக்காக பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ல. நான் சத்தம் கேட்டே இருக்குண்ணா. தினேஷ், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஏதாவது கேள. பாப்பா, அந்த பொம்மை எங்க? பாப்பா, என் கூட வந்திருக்க புது அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்ட பேசுறியா? ஏதாவது கேளுடா தினேஷ். கொடு கேமரா கொடு. ஏதாவது கேளு. பாப்பா, அந்த பொம்மை எங்க இருக்கா? அப்படி கேட்காதடா. ஏதாவது கேஷுவலாக கேளு. உன் தங்கச்சிட்ட பேசுற மாதிரி பேசு. எங்க முன்னாடி வர முடியுமா உங்களால? கேக்குதா? ஆமாண்ணா. சத்தம் கேக்குதுண்ணா. கேக்குது. நான் சொல்றேன், பண்றியா? என்னது? நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். மேலே எதுவுமே நடக்கலை. ஓகேவா? கீழே இருந்து தான் நிறைய சவுண்ட் கேட்குது. அதுக்கு பயப்படாத, சொல்கிறத ஃபுல்லாக கேளு. நான் கீழே போய் வீடியோ எடுக்கிறேன். வேலையாகாது. இருடா, சொல்கிறத ஃபுல்லாக கேளு. நான் கீழே போய் வீடியோ எடுக்கிறேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீடியோ எடு. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? என்னெல்லாம் எப்படின்னா இங்க தனியா நிக்க சொல்றா? நான் கீழே தான்டா இருக்கேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதான். எப்படின்னா தனியா இருக்க சொல்றா? நான் கீழே தான்டா இருக்கேன். இங்க பாரு தினேஷ். சத்தெல்லாம் வந்து இரு. நான் சொல்றது கேளு. நான் கீழே வீடியோ எடுக்கிறேன். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ இங்க வீடியோ எடு. ஓகேவா? வேணாண்ணா, தனியாலாம் விட்டு போகாதண்ணா. நம்பிதானே வந்து நானு. ஓகே தான்டா. நான் தனியாலாம் விட்டுட்டு போல. இங்க என்ன பாரு தினேஷ், என்ன பாரு. நான் கீழே தான் நின்று இருக்கிறேன். ஓகேவா? நீ மேலே இது பார்த்துக்கோ, நான் கீழே பார்க்குறேன். அப்படி ஏதாவது உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ கீழே வந்துடு. சத்த கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. நான் விட்டுலாம் போகுதுண்ணா. இது ஒரே பையனா நான். ஏன்னா அப்படி பண்ற நீ? தெரியும்டா, தெரிஞ்சுதானே கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன? நம்ம வீட்டில இருந்து கிளம்புறப்ப உங்க அம்மாட்ட நான் தானே பேசி கூப்பிட்டு வந்தேன். நீ சொல்ற அதே பதில் தான் உங்க அம்மாவும் சொன்னாங்க. நான் பார்த்து
நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்போ என்ன டவுட்னா, நாங்கள் அதான் ஆல்ரெடி சொன்னது தான், அப்போ வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட் டைம் வரப்போ ஒரு பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். அதான் இப்போ வரைக்கும் என் கண்ணிலே அந்த பொம்மை படலை. எங்கே இருக்குது, என்ன ஆச்சு, இன்னுமே தெரியல. எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நான் யாரும் எடுத்துருப்பாங்களா? யாரா வந்து எடுத்திருப்பா? பாப்பா, அந்த பொம்மை எடுத்துட்டு என்கிட்ட வரியா? நம்ம விளையாடலாம். நான் புதுசா உனக்காக ஒரு அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம 3 பேரும் அதை விளையாடலாமா? கம்முன்னு அதெல்லாம் வேணாம். நான் எவ்வளோ சீரியஸ் எடுக்க முடியுது எடுத்துட்டு போகலாம். வேணாம். நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப உனக்காக நான் மட்டும் ஒரு அண்ணன்னு சொன்னேன். இப்போ நான் 2 அண்ணன் உனக்கு, ஓகேவா? நான் 1, இவங்க 1. உனக்கு ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கியா? நான் பாப்பா சந்தோஷமா இருக்கேன். எதுவுமே இல்லையடா. கீழே இருந்துதான் சவுண்ட் கேக்குதா? எனக்கு எதுவுமே இல்லையே. இவர் வேற போட்டு சாப்பிச்சு வேற. என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாமா? நான் இவ்வளோ சத்தம் கேட்குதுண்ணா. இது கேக்குதா? அது இவ்வளோ மைல்டாக கேட்குதுண்ணா. சத்தம் கேட்குதுண்ணா. நான் பயமாக இருக்கேன். நான் படிஸ் எங்களுக்கு ஹம்மிங் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதா தெரியல. மைல்டாக ஹம்மிங் பண்ணுற சவுண்ட் கேட்குது எங்களுக்கு. கேட்குதா? சத்தம் கீழே கேட்குதுண்ணா. நல்லா வேணாண்ணா. கன்ஃபியூஸாக இருக்கேன்டா. என்ன பண்ணுறது? பாப்பா, உங்களால என்னடி வர முடியுமா? எங்கடா? நான் எழுதிச்சுண்ணா. எங்கடா? லாஸ்ட் ரூம்ண்ணா. நான் போகாத வேணாண்ணா. என்ன இப்படி ஓடுற? நான் ஏதோ பார்த்தேண்ணா. எங்கடா பார்த்த? கடைசி ரூம்ண்ணா. நான் போகாதண்ணா. வேணாண்ணா. யாரு? நான் வேணாண்ணா. போகாதண்ணா. வேணாண்ணா. வள்ளி பாப்பா, நீங்க தானா? வேணாண்ணா. போகாதண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்க இருக்கீங்க? இங்கே தானே பார்த்தேண்ணா. இங்கேயா? ஆமாண்ணா. இந்த இடத்துலயா? ஆண்ணா. அதுக்குள்ள எங்க போனீங்க? இதுண்ணா போகலாம். அதான்டா லாஸ்ட் டைம் வந்தேன்ல, விநாயகர் சிலை சொன்னேன்ல, இதான்டா அது. பாரு, இங்கே வா. தரிப்பர் சாய்பாபா ஃபோட்டோ. அதான்டா தினேஷ், இந்த சுற்றியும் பாசிட்டிவ் வைபாகவே இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. வள்ளி பாப்பா, நம்ம அந்த லாஸ்ட்டு பார்க்கல தானே? அந்த லாஸ்ட்டில் அதான்டா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஓடி வந்தோம். நான் அந்த லாஸ்ட்டில் இன்னும் பார்க்கல தானே? பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு கிளம்பிடலாம். பா. ஹலோ, பார்த்து பார்த்து.
நான் கூடவே தான்டா இருக்கேன், நீ கூடவே இருக்கா. எனக்கு உன்னை பார்த்தா தான்டா பயமாக இருக்குது. நீ ஓகே தானே? சரி சரி ஓகே, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம். அதான் இந்த புடவை நான் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வள்ளி பாப்பா, இந்த ரூம்ல ஒரு புடவை ஒன்று இருக்கு சிகப்பு கலர்ல. ஓகே இருடா இருடா இருடா, எனக்கும் பயமா தான்டா இருக்கு. அங்க பாத்தியா? டப்பாவே இல்லையா? அந்த விநாயகர் சிலை இருக்குல்ல, அதுக்கிட்ட எதுவும் இருந்துச்சு நீ பார்த்த? எதுவுமே இல்லைண்ணா. எப்படா வாலி இருந்துச்சு? நடத்துல சந்தேகமா இருக்குண்ணா. செவத்துல ஆனாவனெல்லாம் எழுதியிருக்கு. தலைலாம் வலிக்குதுன்னு எனக்கு. இந்த தினேஷ் படிப்புல ஃபெயில் ஆனதுக்கெல்லாமாடா தற்கொலை பண்ணிப்பாங்க? அப்படிலாம் தானே எப்படி ஆயிருக்குண்ணா. அதை சொல்லு. படி மட்டும் வாழ்க்கை இல்லையாண்ணா. அதான்டா நானும் சொல்றேன். நம்பர்ல செவுத்துல இந்த வீடியோ எடு. படிச்சாதான் லைஃப் ஒத்துக்கல, ஆனா படிச்சா மட்டும்தான் லைஃப் அப்படி கிடையாதுல்ல. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தற்கொலையா ஒரு டெசிஷனா எடுத்து யாரும் அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பிடிக்கும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்காக இவ்வளோ விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி தற்கொலை பண்றதால உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஏமாத்துறீங்க, உங்களோட பெற்றவங்களை நீங்க ஏமாத்துறீங்க. உங்களை சில பேருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், அவங்கள நீங்க ஏமாத்துறதுக்கு தான் நீங்க பண்ணிட்டு போறீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகாது. ஓகேவா? தினேஷ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப நைட் விஷன் கேமரா யூஸ் பண்ணியிருந்தேன்டா. எனக்கு ரிலேட்டடாக நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்சிது. நம்ம திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கணும் தெரியும் தானே? சொல்றா. சீக்கிரமாக தான் பண்ணிட்டு போகலாம் வாண்ணா. ஓகே, நம்ம நைட் விஷன் கேமரா மூவ் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? சரி. வாடா. நான் கீழே பிளட்டாக இருக்கு பாருண்ணா. நான் ஃபர்ஸ்ட் உன் கையை காட்டினா. ஆனால் இவ்வளோ பிளட் லீக் ஆகுது. பார்த்துக்கலாம். வீடியோ சரி, ஓகே படிஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை போய்ட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோல, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோல, ஒரு இன்ட்ரெஸ்டான யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் PC பிரசாந்த். பை, லவ் யூ. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு அவசரத்தில் எடுக்கிற முடிவு தான் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும். அது சில பேருக்கு நல்லதாக அமையலாம், சில பேருக்கு கெட்டதாக அமையலாம். அது அவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலையை ஒரு தீர்வு கிடையாது. தயவு செஞ்சு யாருமே தற்கொலையை ஒரு தீர்வாக தேர்ந்தெடுக்காதீங்க. இப்போ நான் சொன்னது யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்படிக்கு உங்கள் அன்பான PC பிரசாந்த். லவ் யூ ஆல்.